தேனி மாவட்டத்தில் விமான நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பெண்ணிடம் 7 லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்த 5 பேர் சிக்கி உள்ளனர். மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? கிராமத்தில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வந்த பெண்ணிடம் விமான நிலைய வேலை என கூறி பேசியே பணத்தை கறந்துள்ளது இந்த மோசடி கும்பல். டெல்லியில் அமர்ந்து கொண்டு ஆன்லைனில் பணத்தை கொள்ளையடித்து வந்த கும்பல் சிக்கியது எப்படி? தேனி மாவட்டம் கீழ சொக்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 50 வயதான ராஜலட்சுமி. ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் இவர் கணவருடன் சேர்ந்து பால் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு ராஜலட்சுமியின் செல்போனுக்கு விமான நிலையத்தில் வேலை காலியாக இருப்பதாக குறுந்தகவல் ஒன்று வந்துள்ளது. அதனை உண்மை என நம்பிய ராஜலட்சுமி அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டபோது இந்திய விமான நிலையத்தில் உள்ள மெக்கானிக்கல் பிரிவில் இருந்து பேசுவதாக கூறியுள்ளனர். பணி நியமனம் உடனே நடைபெற இருப்பதால் தகுதியானவர்கள் இருந்தால் உடனே தகவல் தெரிவிக்கவும் என கூறியுள்ளனர். அதற்கு பதிலளித்த ராஜலட்சுமி பட்டதாரியான தனது மகன் வசந்தகுமாருக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என கேட்டுள்ளார். வசந்தகுமாரை தொடர்பு கொண்ட அந்த நபர்கள் விமான நிலையத்தில் பணி நியமனம் செய்வதற்கு கட்டணங்கள் தேர்வு முறை என கூறி 9 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என கூறியுள்ளனர். அந்த தொகையை செலுத்தினால் பணி நியமன ஆணை உடனே வழங்குவதாக கூறியுள்ளனர். இவற்றையெல்லாம் உண்மை என நம்பிய ராஜலட்சுமி தனது மகனுக்கு வேலை கிடைக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியில் அவர்கள் தெரிவித்த பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு பல தவணைகளாக 7,18,000 ரூபாய் வரை பணம் செலுத்தியுள்ளார். ஆனால் பேசியபடி பணி நியமன ஆணை ஏதும் வழங்காமல் தொடர்ந்து பணம் பறிக்கும் நோக்கில் செயல்பட்ட அந்த நபர்கள் ஒரு கட்டத்தில் தங்கள் செல்போன் எண்களை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டனர். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராஜலட்சுமி தேனி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜலட்சுமி பணம் செலுத்திய வங்கி கணக்கு மற்றும் அவரை தொடர்பு கொண்ட செல்போன் எண் ஆகியவற்றை கொண்டு விசாரணை நடத்தி வந்தனர். இதில் ராஜலட்சுமி பணம் செலுத்திய ஒரு வங்கி கணக்கில் இருந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் உள்ள ஒரு நபரின் வங்கி கணக்கிற்கு பண பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு சென்று விசாரித்த போது சம்பந்தப்பட்ட வங்கி கணக்கில் உள்ள நபர் டெல்லியில் வசிப்பது தெரிய வந்தது. கடந்த வாரம் டெல்லி விரைந்த சைபர் கிரைம் போலீசார் அங்குள்ள போலீசார் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது டெல்லி தாபாரி பகுதியைச் சேர்ந்த ராஜா, அப்துல் சமது, கார்த்திக், ரவி கிருஷ்ணன் மற்றும் ரவி ஆகிய 5 பேர் கொண்ட கும்பலை வியாழக்கிழமை கைது செய்தனர். இவர்களில் கார்த்திக், ரவி கிருஷ்ணன், ரவி ஆகிய மூவரும் டெல்லி வாழ் தமிழர்கள் என்பது தெரிய வந்தது. இவர்கள் மூவரும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜா, அப்துல் சமத் ஆகியோருடன் இணைந்து டெல்லி ஷாகுர்பூர் பகுதியில் இருந்தபடி மோசடியை அரங்கேற்றி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்களுக்கெல்லாம் மூளையாக செயல்பட்ட மாதேஷ் என்பவர் திருச்செங்கோட்டை பூர்வீகமாக கொண்டவர் என தெரிய வந்துள்ளது. மாதேஷின் தூண்டுதலின் பேரில் செல்போனில் தொடர்பு கொண்டு வேலை வாய்ப்பு, பரிசு பொருட்கள் உள்ளிட்ட போலியான அறிவிப்புகளை வெளியிட்டு ஆசையை தூண்டி பலரிடம் இந்த கும்பல் மோசடியில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட 5 பேரையும் தேனி அழைத்து வந்த போலீசார் அவர்கள் வேறு யாரிடம் எல்லாம் மோசடியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான மாதேஷை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர்.